தேசியத்திற்கான தேவை ஏன் ஏற்பட்டது? இங்கே நாங்கள் கன்னடர்கள் என்று யாராவது கூறினால் யாரும் அது பற்றி கவலை கொள்வதில்லை, கைதட்டுகிறார்கள். நாங்கள் பஞ்சாபியர்கள் என்று சொன்னால் பாராட்டுகிறார்கள். நாங்கள் மலையாளிகள் என்று சொன்னால் பாராட்டுகிறார்கள். நாங்கள் தெலுங்கர்கள் என்று சொன்னால் பாராட்டுகிறார்கள். ஆனால் நாங்கள் தமிழர்கள் என்று சொன்னால் பிரிவினைவாதி என்கிறார்கள், சாதி வெறியர்கள் என்கிறார்கள். இதுதான் இந்த தமிழ் தேசியத்திற்கான என்னிடம் கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்வியும் பிரிவினைவாதமா தமிழ் தேசியம் என்கிற தலைப்பிலான கேள்விகளுக்கு இந்த நூலில் என் சிற்றறிவுக்கு எட்டியபடியும் எனது முன்னோர்கள் தமிழ் தேசியத்தினுடைய முன்னெத்தியர்கள் கற்றுக் கொடுத்ததன் அடிப்படையிலும் இந்த நூலில் விளக்கங்களை அளித்திருக்கிறேன். தமிழர்கள் சாதி வெறியர்கள் என்று நீங்கள் தமிழர்கள் என்று சொன்னால் அது சாதி வந்துவிடும் என்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்படுகிறது. சாதி மதம் சாதியும் மதமும் சமயமும் பொய்யென்று ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி என்கிறார் திருவிப்பிரகாச ராமலிங்க வள்ளலார். சாதியும் சமயமும் பொய்யென்று, சாதியும் சமயமும் மதமும் பொய்யென்று ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி என்கிறார். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? சாதி இல்ல மதம் இல்லாத பெரியார் ஐயா சொன்னாங்க, அதே போல சாக்ரட்டிஸ் சொன்னார், கன்ஃபூஷியஸ் சொன்னார் சொல்லுவாங்க. ஆனா வள்ளல் பெருமானார் மட்டும்தான் சாதியும் சமயமும் பொய்யென்று ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி என்கிறார். இறைவனே சொல்லிட்டாண்டா சாதி சமயம் மதம் பொய் என்று. இப்படி ஒருவர் உலகத்தில் எடுத்து சொன்ன எந்த ஒரு நெறிமுறையாவது, வழிபாட்டு நெறிமுறையை முன்னிறுத்தி இருந்தாலும் ஞான நெறிமுறையை சார்ந்த யாராவது உலகில் இப்படி சொல்லியிருக்கிறார்களா? அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, ஒருமையுடன் எனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவ வேண்டும் என்கிற பாடலில் மதமான பேய் பிடியாதிருத்தல் வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகிறார் வள்ளல் பெருமானார். அது மட்டுமல்லாமல் திருவிப்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் 150 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுதான், பல கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டதா அல்ல. அதில் அன்றாட அவருடைய வழிபாட்டில் சொல்ல வேண்டிய ஒரு உறுதிமொழியை இங்கே நான் படித்தாக வேண்டியிருக்கிறது. எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனத்தில் பற்றாவண்ணம் அருள் செய்த வேண்டும் அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்கிறாங்க. சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாக ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை, உயிர்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை அல்ல, இனநேய ஒருமைப்பாட்டு இல்ல, மொழிநேய ஒருமைப்பாட்டு இல்ல, ஆன்மநேய ஒருமைப்பாடு எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்கச் செய்தல் வேண்டும், எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமையே என்று வேண்டுகிறார். சாதியும் மதமும் சமயமும் வருணமும் ஆசிரமும் ஆச்சாரமும் எங்களை பற்றாத வண்ணம் இறைவா எங்களை காத்தவளுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் வேறு ஒரு இனம் இருக்கிறதா என்றால் இல்லை, தமிழரிடத்தில் இருந்துதான் இந்த குறை எழும்புகிறது. அதுவும் திருவிப்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடையவர். எங்கே சாதி ஏற்றத்தாழ்வு தமிழிடம் இருந்தது? தமிழனுடைய மன்னர்களுடைய பெயர்களில் ஏதாவது ஒரு பெயருக்கு பின்னால் சாதி இருந்திருக்கிறதா? யாராவது காட்ட முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நம்ம சொல்றோம், தமிழர்னா சாதி வந்துடும். எந்த மன்னனுடைய பெயரில் வந்து பின்னாடி சாதி இருந்தது? சேரன், செங்குட்டுவன், பாணன், ஆரி, ஓய் என்று எத்தனை பேரில் ஓரி என்று ஆய் என்று எத்தனை இருந்தாலும் கூட எந்த மன்னருடைய பெயருக்கு பின்னால் சாதி இருந்ததா? 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று கீழடி நாகரிகத்தில் எடுக்கப்பட்ட ஒரு பானையோட்டில் தமிழ் எழுத்துக்கள் எழுதி பழகி இருக்கிறான் ஒரு சாதாரண எளிய மனிதன். அரசர்கள் அல்ல, மன்னர்கள் அல்ல, ஒரு எளிய மனிதன் பானையோட்டில் தமிழ் எழுத்துக்களை பொறுத்திருக்கிறான். எங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன? நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல நாங்கள் தமிழர்கள் என்றால் பிரிவினைவாதிகள் என்கிற முத்திரை குத்தப்படுகிறது. அப்ப நாங்க யார் என்கிற ஒரு அடையாள குழப்பம் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக முன்வைக்கப்படுகிறது. நான் தமிழன் தானா என்கிற கேள்வி வருகிறது. தமிழ் மொழியினுடைய அடையாளம் என்ன ஆயிற்று என்கிற பிரச்சனை வருகிறது. தமிழ் மொழியினுடைய அடையாளத்தை கீழடிகளுடைய நாகரிகத்தை என்ன நாகரிகம் என்று முதலில் சொன்னோம்? தமிழர்
நாகரிகம் என்று சொல்ல முடிகிறதா? சிந்துவெளி நாகரிகம் தூய தமிழ் எழுத்துக்கள் என்று மணிவாணன் போன்ற ஆய்வறிஞர்கள் பக்கம் பக்கமாக விளக்கி இருக்கிறார்கள். அது இன்று தமிழர் நாகரிகம் என்று நம்மால் சொல்ல முடிகிறதா? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்கிறோம். யாவறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதியார் சொன்னார். ஆனால் இந்த தமிழ்நாட்டினுடைய தெருக்களில் பெயர் பலகைகளில் எங்காவது தமிழ் இருக்கிறதா? தமிழ் காணோம். இதுதான் நிலைமையாக இருக்கிறது. தமிழில் பெயர் பலகை எழுதுங்கள் என்று சொன்னவர் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் கடந்த வாரம். ஆக எங்களுடைய அடையாளம் என்ன என்கிற கேள்வி வருகிறது இல்லையா? ஒவ்வொரு தேசியனும் அவருடைய மொழி அடையாளம், பண்பாட்டை, தொன்மையை, வரலாற்றை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கும் பொழுது தமிழர்கள் மட்டும் நிலைநிறுத்தினால் அவர்கள் பிரிவினைவாதிகள், செப்பரேட்டிஸ்ட், சாதிய வெறியர்கள் என்று சொன்னால் அது என்ன? இதுதான் இந்த புள்ளியில் தான் இந்த கேள்வி எழுந்தது. இந்த புள்ளியில் தான் தமிழ் தேசியத்திற்கான தேவை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகெங்கிலும் வாழக்கூடிய 14 கோடி தமிழர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. தமிழ் தேசியம் பிற மொழியாளர்களுக்கான ஒரு வெறுப்பு அரசியல் அல்ல. தமிழ் தேசியம் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல யாரும் ஒரே யாவரும் கேள்வி என்கிறது. யாம் பெற்ற இன்பம் பெருகு வையகம் என்கிறது. வையகம் தான் உலகம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று கூறுகிறது. எங்கே இங்கே பிரிவினைவாதம் வந்தது? ஆனால் தமிழர் தங்கள் அடையாளங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான அந்த முயற்சி தான் தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேசியம். தமிழர்கள் தங்கள் தொன்மங்களை நிறைவேற்றிக் கொள்ள 190 இடங்கள் தமிழ்நாட்டில் இங்கே தோண்டி வைக்கப்பட்டிருக்கிறது. கீழடி போல ஒரு இடம் அல்ல, 190 இடங்கள். அவை இன்னும் முழுமையாக தோண்டி ஆய்வு செய்யப்படவில்லை. இதே வெளிநாட்டில் 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு சாதாரண சின்ன நட்டு போல்ட் கிடைத்திருந்தால் கூட அதற்கு 1 கோடி ரூபாய் செலவில் மியூசியம் அமைத்து AK-47 பாதுகாப்புக்கு நிறுத்தி டோக்கன் போட்டு விட்டிருப்பான். தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு மூலை முடுக்குகளையும் தொன்மங்கள் நிரம்பி கிடக்கின்றன. ஆனால் அவற்றெல்லாம் வெளிக்கொண்டு வரவில்லை. எத்தனை நாகரிகங்கள், எத்தனை சுவரோவியங்கள், எத்தனை ஓலைச்சுவடிகள், எத்தனை கல்வெட்டுகள், இவையெல்லாம் எங்கே போனது? இவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பணி யாரோடையது? தமிழர் தங்கள் அடையாளங்களை இழந்துவிட்டு இன்னமும் ஏமாளிகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று இருக்கிறதா? தமிழர் தன்னுடைய அடையாளத்தை மீட்டெடுப்பதற்கான பெருமுயற்சி தான் தற்போதைய தமிழ் தேசிய முயற்சி. எனவே தமிழ் தேசியம் என்பது காலத்தினுடைய தேவையாக நாம் பார்க்கிறோம். தமிழ் தேசியத்திற்கான தேவை எழாமல் பார்த்திருக்க வேண்டியது இந்த நாட்டை ஆட்சி செய்த கொள்கையோடு இருந்திருக்க வேண்டியவர்கள். அவர்கள் தவறிய காரணத்தினால் தான் இந்த தமிழ் தேசியத்தினுடைய தேவை வருகிறது. தமிழ் இளைஞர்கள், தமிழ் இளைஞர்கள் இது முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம். தமிழனுடைய அடையாளங்கள் 1.5 லட்சம் ஓலைச்சுவடிகள் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் செல்லரித்து கிடக்கிறது. கல்வெட்டுக்கள் எங்கே போனது? தமிழுடைய அடையாளங்கள் என்னானது? பூம்புகார் தமிழுடைய மிகச்சிறந்த அடையாளம். தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் கடல் சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு ஒரு அமைப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட 20-30 ஆண்டு காலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய பணியை கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய ஆழமான பகுதிகளில் தொல்லியல் ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று இதுவரையிலும் ஒரே ஒரு ஆய்வுத்தான் மேற்கொண்டிருக்கிறது பூம்புகாரில். ஆனால் இன்னமும் அறிக்கை வெளியே வரவில்லை. ஏன் வெளியே வரல? அப்போ இந்த தமிழருடைய அடையாளங்களை அழிந்து கொண்டிருக்கிறது, அல்லது மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழர்களுக்கு முகமூடிகள் மாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் தங்கள் தமிழர்கள் என்று உணர்ந்து கொள்ளாமல் அத்தனை தடைகளும் தொடர்ந்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவேதான் நாங்கள் தமிழர்கள் என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய தருணமே தவிர பிறமொழியாளர்களை குறை கூறுவதோ பிறமொழியாளர்களை தவறு சொல்வதோ அல்ல தமிழ் தேசியம். அவ்வாறு யாராவது சொன்னால் அவர் தமிழ் தேசியம் பற்றி புரிதல் இல்லாதவர்கள் என்று பொருள். மக்களுக்கிடையே கலகங்களை ஒன்று கொள்ளக்கூடிய ஒரு பொருள்தானே தவிர நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை மீட்டெடுக்க விரும்புகிறோம். இதற்கு தேவை தமிழ் தேசியம். காரணம், எமது மொழி தமிழ், எமது இனம் தமிழரினம், எமது நாடு தமிழ்நாடு, எமது அரசியல் தமிழ் தேசிய அரசியல். இதெல்லாம் மிகச் சுருக்கமாகவும், அதே போல தமிழ் தேசியம் நேற்று முந்தானைக்கு பெய்த மழையில் நேற்று முளைத்த காளான் அல்ல. நம் நாடு எதுவென்றால் தமிழ்நாடு என்று கூறல் என்று இளம்பூரனர் கூறுகிறார். ஐயா மணியரசன் ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. பன்னெடுங்காலமாக நம் நாடு எதுவென்றால் தமிழ்நாடு. அப்ப பார்த்தீங்கன்னா சேர, சோழ, பாண்டிய, தொண்டை மண்டல நாடு, கொங்கு மண்டல நாடு, ஈழ நாடு என்று 6 நாடுகள் இந்த காலகட்டத்திற்கு முற்பட்டது. அப்பவே 6 நாடுகள் இருந்திருக்கின்றன. 6 நாடுகளில் யாராவது அந்த ஊர்க்காரனை பார்த்து கேட்டால் உங்க நாடு எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு. எனவே இது பிறமொழியாளர்களுக்கான அல்லது ஒரு கட்சி அரசியலுக்கான, ஒரு கொள்கை சித்தாந்த அரசியலுக்கான எதிரானது அல்ல. அவர்கள் செய்ய தவறிவிட்டதால்
தமிழர்கள் தங்கள் அடையாளத்தை மறுபரிசீலனை செய்து கொண்டு இருக்கிறது, அடையாளத்தை மீட்டெடுக்க வேண்டியிருக்கிறது, தமிழர்கள் தங்களுடைய அரசியலை முன்னிறுத்த வேண்டியிருக்கிறது. இது பற்றின பல்வேறு விவரங்களை ஐயா பே மணியரசன் தமிழ் தேசியத்தினுடைய பேராசங்களின் முதன்மையானவர். அவருடைய இந்த 10 நூல்களில் அவருடைய நூல் மிக மிக அருமையாக வந்திருக்கிறது. அந்த நூலையும் என்னுடைய கேள்வி பதில்கள் என்கிற தமிழ் தேசியம் குறித்த கேள்வி பதில் நூலையும் வாங்குங்கள். அதே போல திராவிட இயக்கங்கள், பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட பல்வேறு கொள்கைகள் 10 நூல்கள் இங்கே வெளியிடப்பட்டிருக்கின்றன. 10 நூல்களையும் வாங்கி சீர்தூக்கி பாருங்கள். தமிழ் தேசியத்தினுடைய தேவை என்னவென்று அனைவருக்கும் தெரியும். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.